தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளையும் தரிசித்த பலன் கிடைக்க நாம சொல்ல வேண்டிய பாடல் பத்தி தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் பௌர்ணமியும் குரு அதிதேவதையாக இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். முருகன் தன்னுடைய அடியவர்களுக்கு எப்படியெல்லாம் அருள் செய்வான் அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய சாட்சி. வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் அன்றைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து காவடி எடுத்து கோவிலுக்கு போய் நாம் வழிபாடு செய்யணும். அதோடு இந்த பாடல்ல அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் மட்டுமல்லாது பிரசித்தி பெற்ற முருகனுடைய கோவில்களின் பெயரையும் சொல்லி பாடுறார். அதுல நாவினில் புந்தியில் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த தலங்களுடைய பெயரை நாம சொல்லணும், மனசுல நினைக்கணும். அது நிறைய நற்பலன்களை நமக்கு கொடுக்கும். வருகிற பிப்ரவரி 1 தைப்பூசம் அன்று இந்த பாடலை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வேதாள பூதமொடு காளி காலத்திரிகளும் வெகுளுரு பசாச